ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கடந்து போகலாம். நேற்று நைட் என்ன டின்னர் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். சோயா பால்ஸ் வச்சுட்டு ஒரு அருமையான எக் புரிஜி தான் பண்ணியிருக்கேங்க. இந்த சோயா பால்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து பிழிஞ்சிட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. கூட எக் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ரைட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி அண்ட் தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சு சூப்பராக நேற்று டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் வச்சாச்சுங்க. முள்ளங்கி வந்துட்டு அரைச்சி விட்ட குழம்பு. இது வந்து கொங்கு ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முள்ளங்கி வந்து வாரம் ஒரு தடவை 2 தடவை சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. சவுத் இண்டியன் ஃபுட்டுனா கண்டிப்பாக ரசம் இருக்கும். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு திணை தோசை தான் சுட்டுருந்தோம். இந்த முள்ளங்கி பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு நீர் பெருக்கிங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸ்டோன் இருக்கிறவங்கள இதை வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டுட்டே வாங்க, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.